இன்று நாம் இந்தியாவுக்கு சொந்தமான ஒரு அழகிய தீவை பற்றி பார்க்க போகிறோம். ஆனால் இந்தியர்களுக்கு கூட இதற்குள் செல்ல அனுமதி இல்லை. இந்த தீவு இந்தியாவுக்குள் மிகவும் பாதுகாக்கப்படும் ஒரு பகுதிகளில் ஒன்றாகும். இதற்குள் யார் நினைத்தாலும் செல்ல முடியாது. அனுமதியின்றி உள்ளே நுழையும் எவரும் பிணமாகத்தான் மீட்கப்படுவார்கள். இந்த அதிசய தீவு எங்கு உள்ளது, ஏன் யாருக்கும் அனுமதி இல்லை என்பதை பற்றி இந்த வீடியோ தொகுப்பில் பார்க்கலாம். இந்தியாவின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவு கூட்டத்தின் ஒரு பகுதியாக இருக்கும் வடக்கு சென்டினல் தீவு உலகின் மிகவும் மர்மமான மற்றும் தனிமைப்படுத்தப்பட்ட இடங்களில் ஒன்றாக உள்ளது. இது சுமார் 60 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டது. இந்த தீவின் நிலப்பரப்பு பெரும்பாலும் சமமாக உள்ளது. இந்த தீவை சுற்றியுள்ள கடல் ஆழமற்றது மற்றும் பவளப்பாறைகள் நிறைந்திருப்பதால் படகுகள் மற்றும் கப்பல்கள் இந்த தீவை நெருங்குவது மிகவும் கடினம். வடக்கு சென்டினல் தீவில் சென்டினல் மக்கள் என்ற பழமையான சமூகம் வாழ்கிறார்கள். இவர்கள் சுமார் 60,000 ஆண்டுகளாக இந்த தீவில் வாழ்ந்து வருவதாக கூறப்படுகிறது. இவர்கள் நெக்ரிட்டோ இனத்தைச் சேர்ந்தவர்கள். இவர்கள் நவீன உலகத்துடன் எந்த தொடர்பும் இல்லாமல் தனிமைப்படுத்தப்பட்ட வாழ்க்கையை வாழ்கின்றார்கள். இவர்கள் வேட்டையாடுதல், மீன்பிடித்தல் மற்றும் காடுகளில் கிடைக்கும் பழங்கள் மற்றும் கிழங்குகளை சேகரித்தல் மூலம் தங்கள் உணவை பெறுகிறார்கள். இவர்கள் கற்கருவிகள், மர ஆயுதங்கள் மற்றும் மீன்பிடி கருவிகளை பயன்படுத்துகிறார்கள். இவர்களின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறை தனித்துவமானது. இதுதான் உலகின் மிகவும் ஆபத்தான தீவு. நீங்கள் இதை பார்வையிட முடிவு செய்தால் கூட இந்த தீவில் கால் வைப்பதற்கு முன்னரே நீங்கள் கொல்லப்படுவீர்கள். இந்திய அரசாங்கம் இந்த வடக்கு சென்டினல் தீவிற்கு செல்ல தடை விதித்துள்ளது. இதற்கு முக்கிய காரணம் சென்டினல் மக்களின் பாதுகாப்பு மற்றும் நலன். இவர்களுடன் தொடர்பு கொள்வது அவர்களின் கலாச்சாரம் மற்றும் வாழ்க்கை முறையை பாதிக்குமாம். இவர்களுடன் தொடர்பு கொள்வது நோய்களை பரப்பவும் வாய்ப்புள்ளது. இந்த தீவுக்கு சென்றவர்கள் பல விசித்திரமான அனுபவங்களை பெற்றுள்ளார்கள். 2006ஆம் ஆண்டில் 2 மீனவர்கள் இந்த தீவிற்குள் நுழைந்த போது சென்டினல் மக்களால் கொல்லப்பட்டார்கள். 2018ஆம் ஆண்டில் அமெரிக்க மிஷனரியான ஜான் ஆலன் சாவ் சென்டினல் மக்களுடன் தொடர்பு கொள்ள முயன்றார். எண்ணற்ற தடைகள் இருந்த போதிலும் அவர் தீவுக்கு சென்று பின்னர் அங்குள்ள பழங்குடி மக்களால் கொல்லப்பட்டார். இவர் இறந்ததை தொடர்ந்து பழங்குடியினரின் தற்காப்பு நிலைப்பாடு மற்றும் மோதல்களுக்கான சாத்தியக்கூறுகள் காரணமாக அவரது உடலை மீட்பதில் இந்திய அதிகாரிகள் சவால்களை எதிர்கொண்டார்கள். இந்த சம்பவங்கள் சென்டினல் மக்கள் நவீன உலகத்துடன் தொடர்பு கொள்ள விரும்பவில்லை என்பதை காட்டுகின்றன. சிலர் சென்டினல் மக்கள் தங்கள் தனித்துவமான கலாச்சாரத்தை பாதுகாக்க விரும்புவதாக கூறுகின்றார்கள். சிலர் அவர்கள் நவீன உலகத்தை கண்டு பயப்படுவதாக கூறுகிறார்கள். வடக்கு சென்டினல் தீவு இந்திய பெருங்கடலில் இந்தியாவின் ஒரு பகுதியாக இருந்தாலும் இங்கு வாழும் பூர்வகுடிகளுக்கு இந்தியாவை பற்றியோ அல்லது உலகின் பிற பகுதிகளை பற்றியோ தெரியாது. இவர்களுக்கு ஜாதியோ மதமோ அரசியலோ பணமோ பேராசையோ எதுவும் கிடையாது. பல முறை இந்திய அரசு இவர்களுக்கு உதவி செய்ய முயற்சி செய்த போதெல்லாம் அனைத்து முடிவுகளும் தோல்வியில் முடிந்துள்ளன. 1956ஆம் ஆண்டின் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ் இந்த தீவும் அதன் குடிமக்களும் பாதுகாக்கப்படுகின்றார்கள். இந்த தீவு முழுவதும் காடுகளால் சூழப்பட்டிருப்பதால் இங்குள்ள பழங்குடியினரின் சரியான மக்கள் தொகையை தீர்மானிக்க முடியாது. இதுவரை அங்கு எத்தனை பேர் உள்ளார்கள் என்று யாருக்கும் தெரியாது. சென்டினல் மக்கள் தங்கள் பிரதேசத்தை பாதுகாக்க விரும்புகிறார்கள். உலகின் தொடர்பை அவர்கள் விரும்பவில்லை. அவர்களின் வாழ்க்கை முறைகள் மற்றும் வரலாற்றை பற்றி மேலும் தெரிந்து கொள்ளும் ஆர்வமும் விருப்பமும் இருந்தாலும் அவர்களை அப்படியே விட்டுவிடுவதே சிறந்தது. அவர்களின் தனிமை மற்றும் பாரம்பரிய வாழ்க்கை முறையை பாதுகாப்பது நமது கடமை. எதிர்காலத்தில் தொழில்நுட்பம் மற்றும் நெறிமுறைகளின் அடிப்படையில் இந்த தீவை பற்றி மேலும் பல தகவல்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி.